ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எந்த மாதிரி கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, யூ டர்ன் எடுக்கணும். நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. யூ டர்ன் எப்படி பண்றது? அப்படின்றத அது இன்னைக்கு வந்து ப்ராக்டிகலா நம்ம பார்ப்போம். அது மாதிரி ரன்னிங் பிரேக் எப்படி குடுக்கலாம்? போய்க்கிட்டு இருக்கும்போது ரன்னிங் பிரேக் அப்படின்றத சொல்றீங்களே, அதை எப்படி பண்ணலாம்? அப்படின்றதையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து டிப்ஸா குடுக்க போறேன். இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட டிராவல் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடியா இருக்கேன். வாங்க. ஹாய் தருண். ஹாய் மேடம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் மேடம். அப்புறம் ஹாப்பி நியூ ஹாப்பி நியூ இயர் இயர். மேடம். ஓகேவா? ரைட். இன்னைக்கு வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, யூ டர்ன் எடுக்க போறோம். ஓகே சரியா? இப்ப மேடம். ஸ்ட்ரெயிட்டா ஓட்டணும். அப்புறம் ம். டர்னிங் பண்ணோம். அப்புறம் எப்படி வண்டி எடுக்கணும். இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஓகே மேடம். இன்னைக்கு யூ டர்ன் எப்படி எடுக்கலாம்? அந்த ம். யூ டர்ன் அப்படின்றது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா மேடம். இப்போ ஒரு இடத்துல வண்டி நின்றுச்சு. இப்போ ஒரு இடத்துல திரும்புறோம் அப்படின்றோம்னா, அதை எப்படி திருப்பணும்? வண்டியெல்லாம் நிறைய நிக்கும். அந்த இடத்துலயும் நம்ம கரெக்டா எப்படி திருப்புறோம் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது. நம்ம ம். பிராக்டிகலா பார்க்குறப்ப இன்னும் நிறைய விஷயங்கள கண்டுபிடிக்கலாம். இந்த யூ ஓகே மேடம். டர்னுக்கும், டர்னுக்கும் என்ன டிஃபரெண்ட்? அதாவது யூ ம். டர்னுக்கும் இருக்கு, டர்னிங்கும் இருக்கு. அதுக்கு என்ன 2 டிஃபரன்ஸ்ன்றத இன்னைக்கு பார்ப்போம். ம். ரெடியா இருக்கியா? ம். ஓகே வா புது பார்ப்போம். வருஷம் பிறந்திருக்கு மேடம். ம். எப்படி உங்களுக்கு இதாச்சு? எப்படி போகுது? ஆ எப்பவும் போல தான்ப்பா இருக்கு. ம். இன்னைக்கு நீ டிரைவ் பண்றதுல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே மேடம். ஓகேவா? ஓகே ஓகே மேடம். வா பார்ப்போம். ஓகே மேடம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தருண் ரெடியா இருக்கியாப்பா? ஆ ரெடியா இருக்கும் ஓகே மேடம். வண்டிய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே மேடம். ரைட் ஸ்டார்ட் பண்ணிக்க. இன்னைக்கு இந்த வெஹிக்கிள் எப்படி நிக்குது? ஃபார்வர்ட்ல எடுக்கணுமா? பேக்வர்ட்ல எடுக்கணுமா? அதாவது முன்னாடி போகணுமா? பின்னாடி போகணுமா? ரிவர்ஸ்ல தான் மேடம். ரிவர்ஸ்ல வெஹிக்கிள எடுக்கணும். ஏன்னா முன்னாடி மரம் இருக்கு இல்லையா? ஆமா. ஸோ பார்க்கிங்ல இருந்து இப்ப வண்டியை நம்ம வெளியில எடுக்கணும். சரி. இப்ப ரிவர்ஸ் கியர் எப்படி போடணும்? உன் பக்கம் தள்ளி நல்லா கீழே இழுத்துக்க. போட்டாச்சா? போட்டாச்சு மேடம். ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிக்க. இப்ப மிரரை பாரு. பின்னாடி எல்லாம் உங்களுக்கு ஓகே. சரியா இருக்கா? ஓகே. சரி வா. ஆஃப் கிளச்சுக்கு வா. பிரேக் அவுடு. லைட்டா பிரேக் பண்ணிக்க. பிரேக் பண்ண நிறுத்து வண்டி. கிளச் பிரேக் மிதிச்சுக்கோ. இப்ப ரைட் சைடுல ஃப்ரீயா தானே இருக்கு. நம்ம இந்த கார்ல இருந்து ஃபுல்லா லெஃப்ட் திருப்புனா வண்டி ஃபார்வர்ட பார்த்து நின்றுக்கிறோம். பேனட் வந்து நம்ம இங்க ரைட் சைடுல எடுத்துட்டு போறோம். சரியா? இப்ப ஃபுல்லா லெஃப்ட் லாக் பண்ணு. பண்ணிட்டியா? பின்னாடி எல்லாம் வெஹிக்கிள்ஸ் எதுவும் இல்லையில. இப்ப பிரேக்ல இருந்து மட்டும் காலாடு. கொஞ்சம் கிளச்ல இருந்து காலாடு. அப்படியே பிடிச்சுக்கோ. கொஞ்சம் கிளச்ச ரிலீஸ் பண்ண. அப்படியே வரட்டும். எந்த பக்கம் ஸ்டேரிங் திருப்பணும். அப்படியே வண்டி உள்ள போயிடும். மெதுவா மெதுவா. ரிவர்ஸ்ல வண்டி எப்பவுமே மெதுவா போகணும். வரட்டும். இப்ப அப்படியே ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் பண்ணு. இப்போ இந்த விண்ட்ஸ்கிரீன் வியூ ஸ்ட்ரைட்டா நம்ம ஃப்ரண்ட் வியூவை பார்த்து ஸ்ட்ரைட்டா நிக்குதா? இப்ப வீல ஸ்டடி பண்ணிக்க. டவுட்டா இருந்தா மறுபடியும் லாக் பண்ணி கூட நீ பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டியா? 2 ரவுண்ட்ஸ். ரைட். இப்ப இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரலாமா? அப்படியே டர்ன் பண்ண முடியாது. டர்ன் பண்ணிடலாமா? டர்ன் பண்ண. சரி ரைட். ஃபர்ஸ்ட் கியரை போட்டுக்க. ஃபுல்லா ரைட்ல சுத்து. ஃபுல்லா ரைட் லாக் பண்ணிட்டு அதே ஆஃப் கிளச். அதாவது இப்போ வெயிட் பண்ணு. இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டு வண்டியை பின்னாடி எடுத்தோம் இல்லையா? அதே ஆஃப் கிளச் கண்ட்ரோல் தான் வண்டி பின்னாடி வந்தது. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு இப்பவும் ரைட்ல நம்ம திரும்ப போறோம். ஃபார்வர்ட்ல போக போறோம். அதாவது முன்னாடி போக போறோம். அதே ஆஃப் கிளச் கண்ட்ரோல் தான் போக போறோம். அப்ப இது 2 கியருமே என்ன கியர்? மூவிங் கியர். அதாவது ஃபாஸ்ட் எடுத்து போகக்கூடிய கியர் கிடையாது. இது ரெண்டுமே என்னன்னா மூவிங் கியர். நின்ன இடத்துல இருந்து வண்டி நகழுதுன்னா ஒண்ணு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஃப்ரண்ட்ல போலாம். நின்ன இடத்துல இருந்து வண்டி ரிவர்ஸ் போகுதுன்னா ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு அதே ஆஃப் கிளச் வந்து வண்டி பின்னாடி போகலாம். ஓகேவா? ரைட். இப்ப எடுத்துக்கலாமா? ரைட் எடு. ஆனா இதுல ரெண்டு என்னன்னா வண்டி ஆஃப் ஆகக்கூடாது. மெயினா இது வந்து டிராபிக்ல இருந்து அதாவது உள்ள பார்க்கிங்கா வண்டி நிப்பாட்டி இருப்பாங்க. இதுல இருந்து வண்டி எடுக்கிறதா நீ இமேஜினேஷன் பண்ணிக்கணும். சரியா? அப்போ வேகமா ஆக்சிடென்ட் கொடுத்தா என்ன ஆகும்? ஸ்பீடா போயிடும். ஸ்டேரிங் எங்கிட்டு திருப்பி இருக்குன்றது தெரியாது. அதனால ஆஃப் கிளச் கண்ட்ரோல்ல அழகா வண்டி போயிடும். சரியா? ரைட் எடுத்துக்க. அப்படியே போகட்டும். லைட்டா பிரேக் கிளச். லெஃப்ட் வா. லெஃப்ட் வா. ஓகே. அப்படியே ஃபுல்லா லெஃப்ட் சுத்து. சுத்திக்கோ. டர்ன். ஃபுல்லா லெஃப்ட் லாக் பண்ணிக்க. இப்ப ரைட்ல சுத்திக்கப்பா. போட்டும். அப்படி லைட் ஆக்சிடென்ட் கொடுத்து ஏத்தி ரைட்ல சுத்து. ரைட்ல சுத்து. ரைட்ல சுத்திக்க. அப்படியே வரட்டும். இப்ப ஃபுல் கிளச். அப்படியே ரிட்டர்ன் லெஃப்ட்.
லெஃப்ட், அப்படி ஸ்டாப், ஃபுல் கிளச் பிரேக். எப்போ வண்டி நிப்பாட்டினாலும் ஒன்னு ஸ்ட்ரைட்டா நிக்கணும், நிப்பாட்டும் போது ஃபுல் கிளச் பிரேக் கொடுத்து தான் நிறுத்தணும். லெஃப்ட், பிரேக்ல வரட்டும், அப்படியே வரட்டும் வரட்டும், அப்படியே லெஃப்ட் சுத்திக்கப்பா சுத்திக்கப்பா, வரட்டும்ப்பா, டேர்னிங் லெஃப்ட் ரைட் பார்த்துக்கிட்டு அப்படியே லெஃப்ட் நல்லா உள்ள வரட்டும், நல்ல லெஃப்ட் உள்ள வரட்டும். இப்போ ரிட்டர்ன் ரைட், ரைட் ரைட், நல்லா லெஃப்ட் ஓரம், லெஃப்ட் ஓரமா வரட்டும். இப்ப கார் எங்க படிக்குது? லெஃப்ட் சைடுல ஓரமா நிக்குது. இப்ப வண்டி எடுக்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணிக்கணும்? ரைட் சைடு இண்டிகேட் ரைட் இண்டிகேட்டர் போடணும். வெரி குட், போட்டுக்க. எடுத்துக்கப்பா. போலாம், ஒரு ஹாரன் கொடுத்து எடுத்துக்க. போலாம் போலாம், போட்டும் ஸ்டடி போட்டும். நல்லா ஆக்சிலேட்டர் கூட ஃப்ரீயா இருக்குல்ல ரோடு. போலாம், கியர் மாத்திக்கப்பா. அந்த டாட் டாட் லைனா தெரியுதா அந்த மிரர், ரைட் சைடு மிரர்ல? இந்த விட்டு விட்டு ரைட் சைடு மிரர்ல தெரியுதா? இந்த லைன் அந்த மிரர்ல தெரியும், இந்த லெஃப்ட் லைன் இந்த மிரர்ல தெரியும். சோ இதுக்கு நடுவுல தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு போனோம். சரியா? இந்த விட்டு விட்டு லைன் போட்டுக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப போறதுக்கு இந்த பக்கம், வர்றதுக்கு ரைட் சைடு. இது வந்து 2 ட்ராக் ஒருத்தரே போய் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாமே, 2 ட்ராக்கையும். நடுவுல தடுப்பு வேற கொடுத்துருக்காங்கல்ல. ரோடோட மெத்தட பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஒருத்தர் போய்க்கலாம், ரைட் ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கேட்டது இந்த லைன் விட்டு விட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அது எதுக்கு போட்டிருக்காங்க? ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி கொடுத்துறேன் நானு. ஹாரன் கொடுத்துக்கோ, மறந்துட்டா. ஓவர்டேக்கிங் பண்ணிக்கலாம் கொடுத்தனா. இதே இது கண்டினியூ லைன். இப்ப லெஃப்ட் சைட்ல ஒரே லைனா இருக்கா, இதே லைன் நடுவுல கொடுத்திருந்தாங்கன்னா ஓவர்டேக்கிங் பண்ணக்கூடாது. இதே இது டபுள் லைன் கொடுத்திருந்தாங்கன்னா கம்பல்சரி. அப்படியே வரட்டும், ரைட் ஆக்சிலேட்டரை கூட. எப்பவுமே திருப்பத்துல வந்து என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் ஆக்சிலேட்டரை விட்டுட்டு அப்புறம் ட்ரை பண்ணிக்கணும். ஓட்டம் ஸ்பீட் பிரேக்கர் வருதா? ஆக்சிலேட்டர் இந்த காலம் எடுத்துக்கோ, கிளச்சை மிதிச்சுக்கப்பா. இது வந்து கொஞ்சம் ஸ்லாட்டிக்கான ஸ்பீட் பிரேக்கரா இருக்கு. பிரேக்கை விட்டு கிளச்சை மெதுவா ரிலீஸ் பண்ணி லைட் அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்து போயிட்டு அவ்வளவுதான். ரொம்ப குத்தலா இருக்கும் பாத்தியா, அதெல்லாம் வந்து நம்ம காருக்கு கீழே வந்து இடிக்கும். இது வந்து இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்னா பிரச்சனையே கிடையாது. எப்பவுமே ரைட்டு லெஃப்ட் மிரர் நோட் பண்ணணும். வேகம் போறது முக்கியம் இல்ல. ஆக்சிலேட்டர் இருந்து காலடு, லட்சம் மீதி, தேர்ட் கியர் மாத்து, கிளச்ச ரிலீஸ் பண்ண போட்டோம், ஹாரன் கொடுத்துக்கோ. இப்போ ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துக்கப்பா. ஸ்லோ டவுன் பண்ணிக்க, ஃபுல் கிளச் லைட்டா அப்படியே பிரேக்க மீதி. நீ பிரேக்க மிதிக்கும் போது வண்டி ரன் ஆகுதா? இன்னும் பிரேக்க மீதி. இப்போ பிரேக்கை ரிலீஸ் பண்ணு. இதுக்கு பேரு தான் ரன்னிங் பிரேக். நம்ம ஓவர் என்ன பண்ண போறது இல்ல, பிரேக்க அமுக்க போறது இல்ல. அந்த இடத்துக்கு எவ்வளவு வேகம் தேவையோ அந்த அளவுதான் நம்ம வேகத்தை குறைக்க போறோம். ரன்னிங் போயிட்டு இருக்கும்போது பிரேக் பிடிக்கிறதா ரன்னிங்? அப்படி கிடையாது. நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கல, வேகமா போறல, லைட்டா அப்படியே பிரேக்க மிதிச்சுட்டே வர்ற அந்த இடத்துக்கு எனக்கு இந்த ஸ்லோ போதும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீ பிரேக்க ரிலீஸ் பண்ணணும், வண்டி ஸ்லோ ஆயிரும். அப்படியே இன்னும் மறுபடியும் கூட நான் சொல்றேன், வரட்டும்மா. அடுத்த போட்டா ஆக்சிலேட்டரை கொடுப்பா. இப்ப தேர்ட் கியர் மாத்திக்க. கியர் மாத்துறப்ப ஸ்டேரிங் ஒதுங்க கூடாது. முக்கியமா கியர் மாத்துறப்ப ஸ்டேரிங் ஒதுங்க கூடாது. இப்ப இந்த இடத்துல எப்படி வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துக்க. இதை எடுத்தாலே வண்டி ஸ்லோ ஆகுதா? ரைட். இன்னமும் நம்ம ஸ்லோ பண்ணா நல்லா கிளச்ச மிதிச்சுக்க. இப்ப லைட்டா அப்படியே பிரேக்க பிரஸ் பண்ண, வண்டி நிக்கல, பிரேக்க ரிலீஸ் பண்ணு. இப்ப வண்டியும் ஆஃப் ஆகல, ஏன்னா கிளச்ச பிரஸ் பண்ணிருக்கோம். இதுதான் ரன்னிங் பிரேக். இப்ப ஸ்பீடு குறைஞ்சனால செகண்ட் கியரை மாத்திக்க. ரைட், அப்படியே போகட்டும். வண்டி ரன்னிங்லயே இருக்கு. ஓகேவா? வண்டி ஆஃபும் ஆகல, வண்டி வேகமாவும் போல. வேகமா போற வெஹிக்கிள நம்ம ஸ்லோ டவுன் பண்றோம். ஸ்லோ டவுன் பண்றதுக்கு பேர் தான் என்னது? ரன்னிங் பிரேக். ஆக்சிலேட்டர் இருந்து கார் எடுத்துக்கோப்பா. போட்டேன். இப்ப ஆக்சிலேட்டர் கூட, ஹாரன் கூட. ஸ்டேரிங்க டைட்டா பிடிக்க கூடாது. போட்டோம். அதாவது ஒரு வேகத்தை குறைக்கணும் அப்படின்னா சடனா பிரேக். சில பேர் பார்த்தா நங்கு நங்குன்னு மிதிப்பாங்க பிரேக்க. அப்ப உள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, முன்னாடி முன்னாடி வந்து விடுவாங்க.
அப்ப நம்ம போற வேகத்தை ஆக்சிலேட்டர் எப்படி ஸ்மூத்தா கொடுக்குறோமோ அது மாதிரி பிரேக் இருக்க அதாவது ஒரு தடவை மிதிக்கும் போது வண்டி ஸ்லோ டவுன் ஆகும். அந்த மிதிச்ச பிரேக்ல இருந்து இன்னும் கொஞ்சம் பிரேக் அழுத்தும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அந்த இடத்துக்கு அந்த வேகம் போதும் அப்படின்னு நினைச்சால் நம்ம ஃபுல் கிளச் ஆல்ரெடி மிதிச்சிருக்கோம். லைட்டா பிரேக் மிதிக்க மிதிக்க என்ன ஆகும், வந்த வேகத்துல இருந்து வண்டி ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்கும். ஆனா வண்டி மூவிங்ல தான் இருக்கும். எப்படி மூவிங்ல இருக்கும்? ஸ்லோவா மூவிங்ல இருக்கும். அதுக்கு கிளட்ச் மிதிச்சிட்டோம்னா என்ன ஸ்பீட் ஆகும்னு சொன்னீங்களே மேடம். அதாவது வேகமா போகும்போது ஹார்ன் கொடுத்துக்கோ அவர் வேகமா போகும்போது டைரக்டா கிளச்சம் மிதிக்க கூடாது. அப்படி மிதிச்சாதான் வண்டி வேகமா போகும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் பிரேக் கொடுத்து ஆஃப் பிரேக் கொடுத்து இன்ஜின் ஸ்லோ டவுன் பண்ணதுக்கு அப்புறம் கிளச்ச பிரஸ் பண்ணணும். அப்ப வண்டி என்ன செய்யாது, வேகமா போகாது, ஸ்லோ டவுனா தான் போகும். மறுபடியும் நான் சொல்றேன், ரன்னிங் பிரேக் என்னன்றத ஆக்சிடென்ட் இருந்து கால் எடுத்துக்கோ. இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆகுது, வண்டி ஸ்லோ டவுன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபுல் கிளச்ச மிதிச்சுக்க. இப்ப லைட்டா அப்படியே பிரேக்க பிரஸ் பண்ணு, வண்டி ஸ்லோ டவுன் ஆகுதா? பிரேக்ல இருந்து கால் எடு. இப்ப இந்த இடத்துக்கு இந்த ஸ்லோ போதும்னா அடுத்து கியரை குறைச்சிடணும் நம்ம. இப்ப கிளச்ச ரிலீஸ் பண்ணா என்ன ஆகும், கண்டினியூவா வண்டி டிரைவ் ஆகிக்கிட்டு இருக்கும். இதை நம்ம அடிக்கடி செய்வோம். ஆனா அந்த ரன்னிங் பிரேக்ன்றது வித்தியாசமா நமக்கு தெரியும். வரட்டும் லெஃப்ட் போட்ட ஆக்சிலேட்டரை கூட ஓகே சேஞ்ச். கொஞ்சம் ரைட்டு, வண்டி இருக்குங்க, லெஃப்ட் ஒதுங்க கூடாது. ஏன் லெஃப்ட் சைடுல கண்டினியூ அந்த லைன் கொடுத்துருக்காங்க? அது பெண்டா எப்படி அப்படின்றத பாக்குறோம். அதாவது கார்ல டிரைவ் பண்ணி போறவங்க என்ன பண்ணணும், இந்த லைனுக்கு உள்ளதான் ஓட்டணும். அந்த லைனுக்கு வெளியில யார் டிரைவ் பண்ணுவா? டூ வீலர்ஸ் போவாங்க, சரியா? ஆனா எல்லாருமே என்ன பண்றாங்க, இதுலதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம ஸ்டேரிங் அழகா ஹேண்டில் பண்றதுக்கு இந்த மிரர் லைனுங்கள் எல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது அப்படி திரும்புது, நம்ம வந்து ஸ்டேரிங் என்ன பண்ணணும், அந்த லைனை நோட் பண்ணிட்டே திரும்பணும். அது நேரம் ஆச்சுன்னா அப்படியே ஸ்டேரிங் என்ன பண்ணிக்கணும், நேர் பண்ணிக்கிறோம். கொடுத்துப்போ ரைட் 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 போட்டோம். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் போட்டோம். ஃபோர்த் கியர் மாத்திக்க. மாத்துப்பா. ஃபோர்த் போடுறதுனால இன்னும் நம்ம 80 100 போறது கிடையாது. பேலன்ஸ் பண்ணி 45 50லயே பேலன்ஸ் பண்ணி டிரைவ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கியர் போடுறப்ப ஃபோர்த் கியர் போட சொல்லிட்டாங்களே, ஆக்சிலேட்டர் மிதிச்சுக்கிட்டே கியர் மாத்தக்கூடாது. ஆக்சிலேட்டர் மிதிச்சுக்கிட்டு கிளச்சையும் மிதிச்சுக்கிட்டு கியர் மாத்தக்கூடாது. ஃபோர்த் கியர் என்ன பெரிய கியரா? ரைட் போட்டோம். கியர் டாப் கியர்னு சொன்னோடனே ஃபியர் தான். பிரேக்லவா, கிளச்ச ப்ரெஸ் பண்ணிக்க, லைட்டா பிரேக்க ப்ரெஸ் பண்ணிக்க, இன்னும் பிரேக்க மிதி. இப்ப ரன்னிங்ல போய்கிட்டே இருக்கு வெஹிக்கிள், இன்னும் பிரேக்க மிதிச்சுக்கலாம். இப்ப பிரேக் ரிலீஸ் பண்ணிக்க. இப்ப செகண்ட் கியருக்குமா, கிளச் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்து போய்க்கப்பா. கொடுத்து போய்க்கலாம். நமக்கு ரோடு லெஃப்ட்ல ஏறி போகணும். அப்படியே ரைட் வளைவுல கொஞ்சம் ஆக்சிலேட்டர் லைட்டா விட்டு திருப்பணும், வண்டியை திருப்பணும் திருப்பணும். இன்னும் திருப்பணும். ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஆன் கொடுத்து அப்படியே போய்க்கலாம். நேரா ரைட் பார்த்துக்க, ரைட் ஏறிடாத ஃபுல்லா. போட்டோம் போட்டோம். இப்போ ஆக்சிலேட்டர் விட்டு இறங்கிட்டோம். கொஞ்சம் ரைட் ரைட் ரைட், இன்னும் ரைட். ரைட் போலாம். கியர் ஷிஃப்ட் பண்ணிக்க. தூரத்துல ஒரு சைன் போர்டு கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீட் பிரேக்கர். அந்த சைன் போர்டை கவனிக்கலாம். அது என்ன சைன் போர்டுன்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சில இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் சைன் போட மாட்டாங்க, அது எப்படி மேடம்? அது முன்னாடி போற வெஹிக்கிள்ல நான் ஏற்கனவே சொன்னேன், சிகப்பு லைட் எரியும், ஃபுல் கிளட்ச் லைட் அப்படியே பிரேக் மிதிச்சுக்கிட்டே வாப்பா, இன்னும் மிதிப்பா. கியரை ஷிஃப்ட் பண்ணிக்க. போட்டோம். பிரேக்கை விட்டுரு, லைட்டா ஆக்சிலேட்டரை கொடுத்து இறக்கு, போட்டோம் வண்டி.
போட்டு அப்படி மிரர் லெஃப்ட் பாத்துக்கப்பா. எந்த பக்கம் வளையுதோ அங்கு மிரர் பார்க்கணும். நம்ம கார் போகாது, டூ வீலர்லாம் அந்த கேப்ல வளைவுல கொஞ்சம் ஆக்சிலேட்டரை விட்டுட்டு திருப்பணும் ஸ்டேரிங். அந்த திருப்புறதுக்கு தான் நான் கொடுக்க சொல்றேன், ஆக்சிலேட்டரை விட சொல்றேன். வரட்டும், கொடுப்பா. இப்ப ஆக்சிலேட்டரை திருப்பு. இது நல்லா பெரிய பள்ளமா வந்துதான் இருக்குது. ஃபுல் கிளச். லைட்டா பிரேக்க மிதிச்சுக்க. என்ன மிதி, பிரேக்க விட்டுரு. ஃபர்ஸ்ட் கியரை மாத்து. வண்டி இறங்கில ஆஃப் ஆயிடக்கூடாது. கிளச்ச மிதி. ஃபர்ஸ்ட் கியர் விழுகல இன்னும். ஏன் திணற? கிளச்ச நல்லா மிதிச்சா கியர் விழுந்துற போகுது. லாரிய பார்த்தோன்னே அங்க வர லாரிக்கு இங்கேயே ப்ரிப்பேர் ஆகுறது. கியரை ஷிஃப்ட் பண்ணிக்க. போட்டு போட்டு மெதுவா ஓடணும் கிளச்ச. காரை வந்து ரசிச்சு ஓட்டணும். டிரைவிங்ன்றது அதை வந்து இன்ட்ரெஸ்ட் வரணும் நமக்கே. நம்ம கிளச்ச விட்டா நம்ம வண்டி தானே பிரச்சனையாகும், வேகமா விட்டா நம்ம வண்டி தான் பிரச்சனையாகும். போட்டு கிளச்ச மிதிக்காம கியர் போட்டா நம்ம வண்டி, நம்ம வெஹிக்கிள்ல தான் கியர் ப்ராப்ளம் வரும். அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணுமே. போட்டோம்ப்பா. வளைவு லைனை பார்த்தாலே அழகா டிரைவ் பண்ணிக்கலாம். போட்டோம், ஆக்சிலேட்டரை கொடுத்து போகலாம். போலாம் போலாம். மேடா இருக்கா? டிஃபரன்ஸ் தெரியுதா? அந்த மிதிக்கு போகும்போது கொஞ்சம் வண்டி ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். போட்டோம். நல்லா லெஃப்ட் ஏறி போய் ரைட்ல. ஃப்ரீயா இருக்கே ரோடுன்னு சொல்லி சொல்லு ரைட் ஏற லெஃப்ட் ஏறன்னு போக கூடாது. என்ன எல்லாரும் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருவாங்க, நம்ம 5 நிமிஷம் லேட்டா போவோம். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஸோ சேஃபா வண்டி ஓட்டிக்கணும் ஃபர்ஸ்ட். போனாப்பா. ஆக்சிலேட்டர் இன்னும் கொஞ்சம் மிதிப்பா. மிதிச்சதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் அழுத்திக்க. இப்ப நம்ம சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கா உனக்கு? இன்னைக்கு ட்ரை பண்றப்ப எப்படி இருக்கு உனக்கு? இப்ப ஸ்பீட் கியர் போட்டு போறோம் மேடம். அது மாதிரி எப்படி ஸ்பீடு கண்ட்ரோல் பண்றது, அதே மாதிரி ரன்னிங் பிரேக் எப்படி பண்றது அப்படின்றத நல்லா சொல்லி தரீங்க மேடம். நான் சொல்லி தரது இருக்கட்டும்ப்பா. உனக்கு எப்படிப்பா புரியுது? ஏன்னா நான் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பேன். உனக்குன்னு புரியணும்ல. உனக்கு புரிஞ்சாலும் எனக்கு எப்படி தெரியும்? நல்லா புரியுதா? ஓகே, மாத்தி போப்பா. ஹாரன் கொடுக்கணும் அப்ப. வளைவுல வந்து கவனிப்பு தான் முக்கியம். எதுத்தாப்புல ஆள் வர்றாங்களா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆள் எப்படி வர்றாங்க. கொடு. இந்த எல்லோ போர்டு இருக்கு இல்லையா, இந்த எல்லோ போர்டு ஏற்கனவே ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன். ரைட் 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 ரைட். அப்ப பாக்க சொன்னா அதையே எவ்வளவு நேரம் பாக்குறதா? ஸ்டேரிங் திருப்ப வேணாமா ரோட பார்த்து? நைட் டிரைவிங் பண்றவங்களுக்கு எனக்குள்ள ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் கிடையாது. சோ அந்த போர்டு வந்து ரோடு இப்படிதான் போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு அடையாளம் காட்டுறதுக்கு. அப்போ ஏன்னா நைட் டிரைவிங்ல ஏன்னா ஹெட்லாம்ப் போடுவோம் நம்ம. ஹாரன் கொடுத்துக்கோ. அப்படி ஹெட்லாம்ப் போடும் போது அதோட லைட் வெளிச்சம் இதுல தெரியும், அந்த போர்டுல தெரியும். இப்ப வர்ற வழியில எங்கேயாவது ஸ்ட்ரீட் லைட் இருந்துச்சா? இல்ல இல்ல. அப்ப அந்த மாதிரி இல்லாத இடங்கள்ல எல்லாம் இந்த போர்டை வந்து செட் பண்ணிருப்பாங்க. எல்லாமே நம்மளோட பாதுகாப்புக்கு தான் செட் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம அதை எதையுமே ஃபாலோ பண்றது கிடையாது. பிரேக்ல வா, என்ன ரோடு ஒரு மாதிரி இருக்குன்னு பாக்கணும். லைட் அப்படியே பிரேக்க மட்டும் மிதிச்சுக்கோ. பிரேக்க மிதிப்பா. வண்டி ஸ்லோ டவுன் ஆகுதா? ஆனா வண்டி நிக்கல. இதுக்கு பேரு தான் என்னது? ரன்னிங் பிரேக். பிரேக்க விட்டு கிளச்ச ரிலீஸ் பண்ண. போட்டு வண்டி. ஷூட் பண்ணிக்கப்பா. ஏன் கிளச்ச மிதிக்க திணற? கிளச்ச மிதிச்சாதான் கியர் விழுகும். கியரை மாத்த சொல்லுங்கன்னு சொன்ன உடனே கைதான் வருது தவிர இல்லையே. அப்படியா?
கிளச்ச மிதிங்கன்றாங்க, பிரேக்க மிதிங்கன்றாங்க, கியரை போட சொல்றாங்க. அது என்ன கியர்ல இருக்குன்னே முதல்ல நமக்கு தெரியல. அப்புறம் என்ன கியர் போடுறது? போட்டோம். ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கப்பா. இப்ப என்ன கியரு? ஃபர்ஸ்ட் கியர் தான். ஃபர்ஸ்ட் கியர் தானா? ஃபர்ஸ்ட் கியர். ஸ்டார்ட் பண்ணிக்க. கிளச்ச மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணு. அவர் போகட்டும், பின்னாடி பார்க்கணும். ஆக்சிலேட்டர் கியரை போட்டுக்கோ. கிளச்ச மிதி போட்டோம். கிளச்ச ஃபுல்லா விட்டுக்கோ. ஒருவேளை ஆஃப் ஆச்சு அப்படின்னா பயப்படக்கூடாது. என்ன திணறாம வண்டி எடுக்கிறதுலதான் டேலண்ட் இருக்கு நம்மகிட்ட. கியரை மாத்து, செகண்ட் கியரை மாத்து. ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கோ. நம்ம ரைட்ல டானாலும் அங்க ஒருத்தர் வேகமா வர்றாரு. அவரை பார்த்தோன்னே அப்படியே நேரம் ஆகக்கூடாது, ஏன்னா ஸ்லோ டவுன் பண்ணுவார் அவரு. டச் பிரேக்குக்கு வா. உள்ளதான் வராரு, இண்டிகேட்டரே போடாம வராரு. திருப்பிக்க, ரைட்ல திருப்பிக்க. போட்டு லைட் ஆக்சிலேட்டர் கூட போட்டோம். நல்லா லெஃப்ட் ஏறி வரணும் வண்டி. ரைட்டுன்னு இதுக்குள்ள போக கூடாது. நல்லா லெஃப்ட் ஏறி லெஃப்ட் மிரர் பார்த்து, வெஹிக்கிள்ஸ் எதாவது வருதா பார்த்து லெஃப்ட் வரணும். அவங்களாம் வேகமா போறாங்கன்னா நம்மளும் வேகமா போக கூடாது, ஏன்னா இப்பதான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். வேகமா போறதுக்கு இன்னும் டைமிங் இருக்கு. கிளச் பிரேக்கு, பிரேக் அவுட் போட்டோம். லைட்டா அப்படி கிளச் மிதிச்சு லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்து போ. போட்டோம். கூட இவங்க 2 பேரும் சரியில்லை. போட்டோம். இந்த மாதிரி நிறைய பார்க்கணும். செகண்ட் கியர் இருக்கா, 10வது கியர் மாத்திக்க. போலாம். அவர் பஸ் அவர் பாட்டுக்கு அவர் லைன்ல போவாரு. அவ்வளவு பெரிய பஸ் வருதே அப்படிலாம் நினைக்க கூடாது. ஒரு பஸ் கார் போற அளவுக்கு தான் நமக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு எனக்கு போவாரு. அவரையே நம்ம பார்த்து பயப்படணும்? அந்த வீல தான் பார்க்கணும். டிரைவர் ஃபேஸ பார்த்தா வீல் எங்க வரும் தெரியாது. சரியா? அந்த வீல் லைனை உள்ள வருதா, நம்ம லைனுக்குள்ள வருதா, அவர் லைன்லயே போதான்னு தான் பார்க்கணும். ஆன் கொடுத்து போப்பா. போட்ட ஆக்சிலேட்டர் கொடுத்து போ. ஆக்சிலேட்டர் மிதிக்கிறதுக்கு ஃபியர் ஆகாத. அப்புறம் எப்படி வேகம் எடுத்து நம்ம வண்டி ஓட்டி போறது? சும்மா கொடு. இப்ப கியரை ஷிஃப்ட் பண்ண, அடுத்த கியரை மாத்து. போட் 4 செகண்ட்ஸ் போறதா மிரர்ஸ் நோட் பண்ணணும். வரலைனாலும் பார்க்கணும். பார்த்து இப்ப பழகினாதான் ஹெவி டிராபிக்ல பார்க்க முடியும். அங்கவே பாத்துக்கலாம்னா வராது, அதுக்குள்ளே வேர்த்து கொட்டிரும். அப்புறம் எப்படி எங்கிட்ட மிரரை பார்ப்போம்? ஒரே ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே போக கூடாது. என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் ஆக்சிலேட்டரை விட்டு பார்க்கணும். வண்டி அதே ஸ்பீட்ல போய்கிட்டே இருக்கும். எடுத்து பாரு, போதா? 80னா 80லயே பிடிச்சு ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. கொஞ்சம் அடுத்ததுல பார்த்தா எல்லோ போர்டு கொடுத்துருக்காங்க பாத்தியா? அப்ப ரோடு வந்து இந்த பாதை இப்படி போகுதுன்றது, அந்த ஸ்ட்ரீட் லைட் இல்ல. இப்ப பிரேக்ல வாப்பா. பிரேக் லைட்டா மிதிச்சுக்க, ஹாரன் கொடுத்துக்க. பிரேக்கை ரிலீஸ் பண்ண, கிளச்சை ரிலீஸ் பண்ண, போட்டு லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்து ரைட்ல திருப்புப்பா. அப்ப அந்த இடத்துல வரும்போது ஒரு ஃபிட்னஸ் தெரியும் பாத்தியா? ஃபீல் ஆச்சா? வண்டி ஏதாவது ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி தெரிஞ்சா, அதனாலதான் இந்த வளைவுல நான் கொஞ்சம் பிரேக் அழுத்த சொல்றேன். அப்போ உன் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும் அந்த ஸ்டேரிங்லாம். சரியா? கியர் ஷிஃப்ட் பண்ணிக்க. பஸ் அவர் வார்டு போற பஸ் வீல மட்டும் பாரு, அந்த லைனுக்கு அந்த பக்கம் போறாரா? அப்புறம் அவர் பாட்டுக்கு நீ போவாரு. அவ்வளவு பெரிய வண்டி வருதுன்னு எதுக்கு நம்ம பயப்படணும்? இந்த பக்கம் வந்துருமா? வரமாட்டாங்க, அதெல்லாம் டக்குன்னு எல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நம்ம கவனிக்காத போதுதான் அவங்க டக்குன்னு வந்த மாதிரி தெரியும். போட்டு ஆக்சிலேட்டர் பிரஸ் பண்ண, போட்டோம். நல்லா குடியா ஆக்சிலேட்டர். லெஃப்ட் சைட்ல உட்காந்துருக்காங்களா? கொஞ்சம் ரைட்டு போ. அவங்கள பார்க்க சொன்னா கண்ணு மட்டும் தான் பார்க்கணும். ஸ்டேரிங் ஏன் சேர்ந்து பாக்குது?
இப்ப அவரு ரெட் கலர்ல லைன் இது அந்த இடத்துல அப்ப அவர் முன்னாடி போற வெஹிக்கிளுக்கு ஸ்லோ டவுன் பண்றாருன்னு அர்த்தம். அப்ப பிரேக் அமைச்சிருக்காருன்னு அர்த்தம். இப்ப இந்த நான் ஸ்டேரிங்க பிடிக்கலன்னா லாரி வர்றதுக்கு லெஃப்ட் ஒதுக்கி இருக்கும் இந்த காரு. ஏன்னா நான் இருக்க என்ன சொன்னேன், லைனுக்கு உள்ள வந்தாதான் நம்ம கவனிக்கணும். லைனை விட்டு அவர் லைனுக்குள்ள போயிட்டா கவனிக்க வேணாம் சொன்ன உடனே அந்த பயம் வந்திருக்கும். இப்ப அவர் லைனை நோக்கி தானே வர்றாரு அப்படின்னு தெரியும். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க நினைச்சு ஓட்டுறீங்கன்னு. போலாம்ப்பா. உனக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கும்ல, இந்த ஸ்பீட்ல நான் போனா என்ன எல்லாத்தையுமே கவனிக்க முடியுது. இப்ப ஏதாவது ஒண்ணா என்னால காலத்துக்கு பிரேக்ல வச்சு பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஸ்பீடு இருக்கும் பாத்தியா, அந்த ஸ்பீடை மட்டும் மெயின்டைன் பண்ணு. கொஞ்சம் ஆக்சிடென்ட் கால் எடுத்துக்கலாமா? எடுத்துக்க. வண்டி ஸ்லோ டவுன் ஆகுதா? ஏன்னா இந்த இடம் வளைவு. அவரும் ஸ்லோ பண்றாரு. நம்ம வந்த வேகத்துக்கும் அவர் வண்டி டிஸ்டன்ஸ் தெரியுதா? ஏன்னா அவர் அங்க ஸ்லோ டவுன் பண்ணிக்க. பிரேக் மிச்சம் அந்த வண்டியில ரெட் லாம்ப் எரியாது, சிகப்பு லைட்டு எரியாது. ஆமா, அவர் போன வேகத்துக்கும் இப்போ நம்ம பக்கத்துல போக போக அவருக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. அந்த வேகத்தை கணிச்சுதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறணும். அவர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ண முடியாது. உங்க வண்டியில பிரேக் லாம்ப் தெரியல, அதனால எனக்கு பிரேக் தெரியல, நீங்க எப்ப பிரேக் போட்டீங்கன்னு எனக்கு தெரியல சொல்லக்கூடாது. அப்படியே ரைட் லெஃப்ட் ஏன் ஒதுங்குது வண்டி? மிரர் ரைட் பாரு, ஃப்ரண்ட்லயும் பாரு, எதுவும் வண்டி எதுவும் வருதா? இப்ப பிரேக்கர் ரிலீஸ் பண்ணு. அப்படியே போட்டு லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்து அப்படியே போ. போட்டோம். ஹார்ன் கொடுத்துக்க. திருப்பு. சூப்பர். அப்படியே போட்டோம். போட் போட் அப்படியே வாப்பா, லெஃப்ட் வாப்பா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரோடு எப்படிப்பா இருக்கு? சின்ன ரோடா இருக்கா? இப்ப வந்ததுக்கு ப்ராடா இருக்கு. அப்ப இந்த ரோடு எப்படி இருக்கு? நம்ம இவ்வளவு நேரம் பெரிய ரோட்ட பாக்குறப்ப பெருசா இருந்துச்சு ரோடு. இப்ப அதுல இருந்து இதுல பாக்கும்போது நிறைய டிஃபரன்ஸ் தெரியுதா? சின்ன ரோடா இருக்குன்னு. அதுதான் இப்ப நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். அதாவது வில்லேஜ் ரோடு. இதுல எப்படி ட்ரை பண்ணலான்னு பாப்போம் வா. உன்னோட அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம், சரியா? எடுத்துடணும் ஆக்சிலேட்டர் வந்து. இப்ப லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கோ. கொடுத்துட்டே வந்தோம்னா இழுத்துக்கிட்டே போகும் கார் இறக்கத்துல. வளைவுல என்ன பண்ணணும்? விட்டுறணும், பிரேக்ல வந்துடணும். அப்படியே வா, வரட்டும். போட்டு இப்போ போகல, லைட் ஆக்சிடென்ட் கொடுத்துக்க. யாரும் வரல, அதனால நம்ம லைட் ஆக்சிடென்ட் கொடுக்கணும். யாராவது வந்தாங்கன்னா காலத்துக்கு பிரேக்ல வச்சுக்கணும். திருப்பல ஸ்டேரிங்க. கண்ணு என்ன சொல்லுதோ கை அந்த வேலையை செஞ்சிடணும். வரட்டும், இன்னும் லெஃப்ட் வரட்டும். ஹாரன் கொடுத்துக்கோ. ஆக்சிலேட்டர் விட்டு ரைட்ல திருப்புப்பா. ஹாரன் கொடுத்து போட்டு லைட் ஆக்சிலேட்டர். ரோடு எப்படி இருக்குன்னு இதுல எல்லாம் டிரைவ் பண்ணி நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டோம்னாலே போதும். நம்ம எந்த ரோடுனாலும் டிரைவ் பண்ணிக்கலாம். டூ வீலர் வரும்போது இந்த பக்கம் போயிடுறாங்க. ஹாரன் கொடுத்துக்கோ. சொல்லுப்பா. டூ வீலர் வர்றதுனால இந்த பக்கம் போயிடுறாங்க. இப்போ ஃபோர் வீலர் லாரி எல்லாம் வந்து அது நம்ம லெஃப்ட் இந்த மணல இறங்கிடக்கூடாது. ரோட்லயே அழகா பார்த்து ஓரமா நிப்பாட்டிட்டு அவங்க போறதுக்கு பாதையை விட்டுறணும். அதெல்லாம் ஒரு வேளை வண்டி வந்துச்சுன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சிடென்ட் கால் எடுக்க சொல்றேன். திருப்பாம அப்படியே போக கூடாது. என்ன பண்ணுவா, ஃபாலோ பண்ணாலே அழகா ஓட்டலாம். ஆக்சிடென்ட் விட்டுருப்பா. இப்ப அப்படியே ரைட்ல சாரி லெஃப்ட்ல திருப்புப்பா. திருப்புப்பா, என்ன திருப்புல? திருப்பு. போலாம். ஆக்சிலேட்டர் கொடு. கியர் ஷிஃப்ட் பண்ணிக்க. தேர்ட் ஈஸியா விழுந்துருது. தேர்ட் ஈஸி. செகண்ட் கியர்ல தான் கொஞ்சம் அடிக்கடி போட்டு பார்ப்போம்.
எந்த ஒரு வேலையும் திரும்ப திரும்ப பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கே சரியாயிரும், அது பழகிரும். ஃபர்ஸ்ட் டைம் அவனை பண்ண சொல்லும் போது கால்லாம் வலிச்சிச்சு இல்லையா, இப்ப ஓட்டும் போது எப்படி இருக்கு, பழகிட்ட. அதுல பழகியாச்சு. அப்ப வண்டி ஸ்லோ டவுன் பண்ணிக்க, ரைட்ல திருப்பு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வர வர கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிரும். கிளச்ச மிதிங்க, கியரை குறைங்கலாம் சொல்ல மாட்டேன், சரியா? நம்ம வந்து கியரை குறைங்கன்னா கிளச்ச மிதிச்சு கியரை குறைச்சிக்கிறணும். அப்படியே வரட்டும், லெஃப்ட் வரட்டும். ஏன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டீங்கன்றது தெரிஞ்சுக்கிறேன் நானே. லெஃப்ட் வரட்டும். ஸ்டடி போட்டு ஆக்சிலேட்டர் கொடுப்பா. கியர் ஷிஃப்ட் பண்ணுப்பா. போட்டோம் போட்டோம். ஆர்ம் கொடுத்து கொஞ்சம் ரைட்டு ரைட்டு. இப்போ பிரேக்ல வந்துரு. அப்படியே வா. டூ வீலரா இருந்தா என்ன பண்றது, அப்படி அப்படி வளைஞ்சு அப்படி சர்ற சர்றன்னு போறது. கியரை டவுன் பண்ணு. ஸ்டடி. கார்ல அப்படி பண்ண முடியல. டூ வீலர் ஓட்டும் போது மேடம் கார் நம்ம ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இது இருந்துச்சு மேடம். ஓட்டும் போதுதான் மேடம் இந்த ஒரு இதா இருக்கு. அது வந்து கையிலேயே நம்ம ஸ்ட்ரெச் கொடுத்ததுனால டக்குன்னு நம்ம போட்டுறோம் மேடம். இல்லைன்னா காலில் நம்ம கியரை போடணும், ஸ்ட்ரெச்சிங் காலை மிக்கணும், அந்த ஒரு இதுலயே இருக்கிற கையிலேயே பண்ண வேலையை பூரா இப்ப கால்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்லோ டவுன் பண்ணிக்க. அதாவது சும்மா ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ண அவ்வளவு பெரிய ஸ்பீட் பிரேக்கர்லாம் இல்ல அது. போலாம், பிரேக் விட்டுரு. போட்டு ஹாரன் கொடுத்து லெஃப்ட் வா. நல்லா வாப்பா லெஃப்ட். ஸ்டடி. ஹாரன் கொடுத்துக்க. போட்டோம், அப்படியே போட்டோம். திருப்பி திருப்பிக்க, ரைட் திருப்பிக்க. ஸ்டடி. போட்டோம். ஹாரன் கொடுத்து வரணும். சின்ன பிள்ளைங்கலாம் இருக்காங்கல்ல, அதான் லெஃப்ட் ஏறி வா. பிரேக்ல வா. ஸ்லோ டவுன் பண்ணிக்க. கியரை டவுன் பண்ணு. அந்த பக்கம் வண்டி வருதான்னு பாத்துக்கணும். அதுக்குதான் நல்லா ஸ்லோ டவுன் பண்ண சொன்னேன். இப்ப ரைட்ல திருப்பணும். திருப்பணும், ரைட் திருப்பணும். பாவா தம்மா திருப்புப்பா. என்ன செய்யறோம்னு பாத்துட்டு இருக்காங்க. கியரை மாத்து. அதாவது டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது லட்சுமிதி என்ன கியர் தப்பு தப்பா விழுகும். இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்து ஒரே இது தப்பு தப்பா பட்டா எப்படி? சரியான கியர் போடணும்ல, அதுக்கு தானே ப்ராக்டிஸ் பண்றோம். நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகும்போது வெளியில உள்ள ஆளுங்க நம்மளை பார்த்தாங்கன்னா அவங்கள கவனிக்கவே கூடாது, சரியா? நிறைய பேர் நம்ம அதைத்தான் யோசிக்கிறோம். பிரேக்கை விட்டுருப்பா, போட்டும்பா, ஆக்சிலேட்டரை கொடுப்பா. அப்படி அவங்கள கவனிக்கும் போது நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு மைண்ட் செட் அங்க போச்சுன்னா ஆகும், இங்க உள்ள விட்டுருவோம். கிளச் பிரேக்குன்ற கண்ட்ரோலுக்கு வராது. பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கோங்க காலு அப்படின்றப்ப அவங்கள கவனிக்க கூட. நமக்கு கான்செப்ட் ரோடு, சரியா? ரோட்ல மட்டும் மைண்ட செலுத்தினா போதும். கொஞ்சம் ரைட், ரொம்ப லெஃப்ட் போக கூடாது. ஸ்லோ டவுன் பண்ணிக்க. ரைட்டு. வண்டி எங்க போகுது, உன்னை பார்த்தா உன்னை பாக்குறது இல்ல. போட்டோம். ஃபிட் பண்ணுப்பா. ரோடு உனக்காவே போட்டுப்பாங்க போலயே மேடம். வண்டி ஏதாவது வந்துருமோன்னு பயந்துக்கிட்டே வரியா? வந்தா பாத்துக்குருவோம் அந்த வரத்துல. இப்ப ஆக்சிடென்ட் வந்து காலடு அங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, அவரும் ஸ்லோ டவுன் பண்ணுவாரு. இப்படி பாத்துக்கிட்டே வரணும். அப்ப நம்மளும் அதுக்கு முன்னாடி வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி கியரை குறைக்கணும். கியரை குறைச்சிக்கோ. இந்த லெஃப்ட்ல இடம் இருக்கான்னு பாத்துக்க, மிரரை பாரு. இடம் இருக்கா? அவருக்கும் அங்க இடம் இருக்கும். அவ்வளவுதான், வந்தாச்சு. போட்டோம். லைட் ஆக்சிலேட்டர் கொடுப்பா. இப்படிதான் ஒதுக்கி கொடுக்கணும், சரியா? இப்ப எதையுமே பார்க்காம அவர் வந்தோம் டக்குன்னு உள்ள இறக்கிற கூடாது வண்டியை.
லைட்டா பிரேக்கர் ரிலீஸ் பண்ணிக்க. எங்கன பிரேக்கர் ரிலீஸ் பண்ணணும், இந்த வைப்பர் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கரை மறையும் போது அப்படியே பிரேக்கை விட்டா வண்டி அது வாட்டுக்கு போயிடும். சரியா? அதாவது ஏன்னா வில்லேஜ் ரோடு இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும் அப்படின்ற சிக்னல் சைன் கொடுத்துருக்காங்க. அப்படித்தானே இருக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது. லைட்டா ஒரே சீரா ஆக்சிலேட்டர் கொண்டு போப்பாங்க. தேர்ட் கியருக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது. செகண்ட் கியர்ல தான் என்ன பண்ணுதுன்னு தெரியல. பிரேக்ல வா, இந்த ரோடு மோசமா இருக்கு பாரு. கிளட்ச மீதி லைட்டா அப்படி பிரேக் அப் மீதி நல்லா மிதிச்சுக்கோ. கியரை டவுன் பண்ணு. இவங்களுக்கு இந்த தெரியாதவங்களுக்கு என்ன ஆகும், டம்முன்னு இறங்கி போவாங்க இல்லையா, கவனிச்சு போனோம் ரோட்டை வந்து எப்படி ரோடு இருக்கு போட்டோம். ஆக்சிலேட்டர் மீதி கியர் ஷிஃப்ட் பண்ணிக்க. அந்த இடத்துல மட்டும் ரோடு போடல பாரு. அந்த இடத்துல ஏன் போடலன்னா தண்ணி போற இடமா இருக்கும், வயக்காட்டுக்கு தண்ணி அனுப்புற இடமா இருக்கும். சைன் போர்டு வச்சிருந்தா நல்லா இருக்கும். இனிமேதான் டிராபிக் இருக்கான், பார்த்து போவோம். அப்ப பேசுனதெல்லாம் இப்ப கேட்டிருக்குமா நீங்க பேசுனதெல்லாம்? அதுல ரைட்டு போனோம் போலாம், எடுத்துக்கப்பா. ஹாரன் கொடுத்து எடுக்கணும். எப்ப வண்டி எடுத்தாலும் ஹாரன் கொடுக்கணும். நம்ம நிப்பாட்டிட்டு 2 நிமிஷம் வெளியே போயிட்டு வந்தோம்னாலே ஏதாவது ஒண்ணு வந்து கார் கிட்ட வந்து நின்றுக்கிறோம். தெரியாது, ரைட்ல போலாம். ஸ்டடி. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்க. இதுல இண்டிகேட்டர்ல இன்னொன்னு என்னன்னா, நம்ம லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறோம்னு வச்சுக்கோ, லெஃப்ட் டர்ன் பண்ணிட்டோம், திருப்பி என்ன பண்ணணும், ரைட்ல ஸ்டேரிங்க திருப்பினாதான் என்ன ஆகும், நேரா போகும் இல்லையா. அப்ப இண்டிகேட்டர் நம்ம ஆஃப் பண்ண வேணாம், அதுவே ஆஃப் ஆகிக்கிறோம். ஆனா இப்ப இந்த இடத்துல நான் ஏன் ஆஃப் பண்ண சொன்னேன்னா, நம்ம டர்ன் பண்ணல, நம்ம லைன் அப்படியே எடுக்கலாம் செஞ்சோம். அப்ப நம்ம தான் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணணும். சில இதுல மேடம் நான் பைபாஸ் ஹைவே பாத்திருக்கேன் மேடம். இப்ப சில பேர் இப்ப டர்ன் பண்றதுக்கு மட்டும் தான் வண்டி இண்டிகேட்டர் போடணும். இப்ப இங்கிட்ட இருந்து அந்த பக்கம் போறதுக்கெல்லாம் இண்டிகேட்டர் போடுறாங்க. ஆமா, ரோட்ல வந்து லைன் சேஞ்ச் பண்ணும்போது இண்டிகேட்டர் கண்டிப்பா போடணும்ல. நீ லெஃப்ட்ல இருந்து ரைட் போற, அப்ப ரைட் இண்டிகேட்டர் போட்டா தானே பின்னாடி வர்றவருக்கு தெரியும். அப்ப லைன் மாறுறதுக்கு இண்டிகேட்டர் போட்டு தான் ஆகணும். ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்தாலும் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு தான் நீ மாறணும். ஹாரன் கொடு, ஆக்சிலேட்டர் விட்டுருக்க. ஹாரன் கிளட்ச மிதிச்சுக்க. அவர் நின்ட்டார், போலாம் போலாம். ஆக்சிலேட்டர் கொடுப்பா, போட்டோம். போட்டோம். ரோடு இருக்கா, போலாம். ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ண, இறக்கமா இருக்கு. லைட்டா அப்படி பிரேக் அமைச்சுக்க. லெஃப்ட்லயும் ஒரு ரோடு போகுது, ஹாரன் கொடுத்துக்க. மீதி லைட்டா அப்படி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணு. பிரேக்கை விடு, ஏறட்டும். ஹாரன் கொடுத்துக்க மறுபடியும். ஏன்னா கிராமத்துகள்ல வந்து எப்படின்னா, அவங்க ஹாரன் திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆடு வந்துட்டு இருப்பாங்க, அவங்க வண்டியிலே வரலன்னா நடந்து வருவாங்க இல்லையா. லைட்டா பிரேக்க மீதி. குழந்தைங்க எல்லாம் இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பிரேக்கை விட்டு லெஃப்ட் வரட்டும். ஸ்டடி. ஸ்டேரிங் ஏன் டைட்டா பிடிக்கிற, டைட்டாவே பிடிக்க தேவையில்லை. நான் தொடும் போது அங்க ஸ்டேரிங் டைட்டா இருந்துச்சுன்னா நீ ரொம்ப பயந்துகிட்டே ஓட்டுற. ஸ்டேரிங் இறுக்கி பிடிக்கிறதுனாலலாம் வண்டி நிக்காது. 2 வீலர்ல ஹேண்ட் பாரை டைட்டா பிடிச்சே ஓட்டுறவங்களுக்கு இந்த ஸ்டேரிங் எப்படியும் டைட்டா தான் ஆகும். ஆனா அது நம்மளே வந்து என்ன பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கிறணும். போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து போலாம். சரிங்க, இறுக்கி பிடிக்க கூடாது. அப்பதான் நீயே திருப்ப முடியும், இல்லைன்னா திருப்ப முடியாது. போலாம்ப்பா, போட்டுப்பா, ஆக்சிலேட்டர் கொடுப்பா. எத்தனை வளைவுகளை தாண்டி வந்துட்டோம். போலாம். கொஞ்சம் ரைட்டு,
மிரர் பார்த்து ரைட் எடுக்கணும். அந்த அம்மாட்ட இருந்து விலகுறதுக்கு முன்னாடியே பார்த்து ரைட். மறுபடியும் அந்த அம்மாட்டி போக கூடாதுல்ல. அந்த அம்மா விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் லெஃப்ட் வரணும். ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ண பள்ளம் இருக்கு, பார்க்கணும் அதெல்லாம். வாட்டர் லெஃப்ட் ஸ்டடி போட்டுப்பா. ஆக்சிலேட்டர் கொடுப்பா, போட்டோம். செகண்ட் கியரை மாத்திப்போ, பிக்கப் ஆகலாம் வண்டி. ஹாரன் அடிக்கணும்னு சொல்லிட்டு ரோடே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அவனுக்கு இங்கிட்டு இருந்து வந்துருவாங்க இல்லையா, லெஃப்ட் சைட்ல இருந்து. அங்க வண்டி வருது, இங்க எதுக்கு லெஃப்ட் தள்ளுற? இடம் தான் இருக்குல்ல. அவர் பாட்டுக்கு போறாரு. அவங்க பார்த்தோன்னே இங்கிட்டு ஸ்டேரிங்க திருப்பணும், தப்பிக்கணும். இங்க தப்பிக்கிறதுக்கு எங்க இடம் இருக்கு? லெஃப்ட்ல தான் எவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கே. கொஞ்சம் ஆக்சிலேட்டர் விடுப்பா. அப்படியே லெஃப்ட் வா, ஸ்டடி. கிராமச்சாலைன்றது இதுதான். இந்த மாதிரி சைன் போர்டு நிறைய வச்சிருப்பாங்க, ரோடு இப்படிதான் போகுது அப்படின்றதெல்லாம். இந்த டயக்ராம பார்த்தா நம்ம ரோடும் அந்த மாதிரிதான் போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ரைட். ஹாரன் கொடுத்துக்கோ. வீடுகளுக்கு நடுவுல போறதுனால குழந்தைங்களாம் என்ன பண்ணிடுவாங்க, ஸ்லோ டவுன் பண்ணிக்க. ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, இன்னும் பிரேக்கு, இன்னும் பிரேக்கு, மிதிப்பா, இன்னும் மிதிப்பா பிரேக்க, இன்னும் மிதி. பிரேக்க விடு. ரோடு மோசமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணி போய்க்கிறணும். மெதுவா போட்டோம். கிளச் பிரேக், பிரேக்கு, கிளச்ச மிதி. செகண்ட் கியரை போடு, கிளச்ச மிதிப்பா நல்லா. ஃபர்ஸ்ட் கியரை போடு, வண்டி போகல. ஸ்லோவா கிளச்ச விடு. கியரை கரெக்டா போட மாட்டேன்றியே, என்ன பண்ணலாம் நீங்க? லெஃப்ட் வரட்டும். ஏன் அவசரம்? நல்லா நான் பிரேக் பண்ண சொல்லிட்டேன்னா உங்க வண்டி நல்லா ஸ்லோ டவுன் ஆயிரும். ஹாரன் கொடுத்துக்க. ரைட்ல திருப்பு. ஃபாஸ்டா போய் ஒரு வேலையை செய்ய சொன்னாதானே பயப்படணும். ஸ்லோ பண்ண சொல்லிடுறேன். அந்த ஸ்லோ பண்ற இடத்துலயே என்ன பண்ணிடணும், கிளச்ச மிஸ் சரியான கியர் போடணும். போட்டோம். மெதுவா மெதுவா. ஸ்லோ டவுன் பண்ணு. ஸ்பீட் பிரேக்கர் மறையவும் அப்படியே ஏறி இறங்கிடணும். போட்டோம். அந்த முன்னாடி ஒரு வண்டி போகுது இல்லையா, இதே கொஞ்சம் வேகமா வந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும், கியரை மாத்து, கிளச்ச மிதி. அந்த நம்பர் பிளேட், டூ வீலரோட நம்பர் பிளேட் மறையிற வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம முன்னாடி போய்க்கலாம். இதே ஒரு கார் போய்கிட்டு இருக்கு, அந்த காருக்கு பின்னாடி நம்ம போறோம், போட்டு வேகமா போ. அந்த வளைவு அப்படி இருக்குன்றது. ஏன் கியர் மாத்திரப்ப ஒதுங்குது வண்டி? பயப்படாத, என்ன நடக்க போகுது? ஒண்ணுமே நடக்காது. நான் தான் உட்கார்ந்துருக்கேன்ல. கியர் மாத்திர ஒவ்வொரு டைமிங்கும் ஒரு பக்கம் கியர் ஸ்டேரிங் போயிருது. ஏதோ சொல்லிட்டு வந்தனே. நமக்கு முன்னாடி ஒரு கார் போகுது அப்படின்னா நான் எப்படி அந்த காரை இடிக்காம இல்ல அந்த கார் முன்னாடி எப்படி நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஃபாலோ பண்ணிக்கலாம்னா அந்த காரோடைய நம்பர் பிளேட் அல்லது அந்த காரோடைய பம்பர் இருக்கும் இல்லையா கீழே, இல்லாட்டி ஃபுட் ரெஸ்ட் இருக்கும். கொலையிற கார்ல எல்லாம் பின்னாடி ஃபுட் ரெஸ்ட் இருக்கும். சோ அது மறையிற வரைக்கும், இந்த பேனட்ல இருந்து மறையிற வரைக்கும் நீ போய்க்கலாம். கியர் ஷிஃப்ட் பண்ண, ஃபோர்த் கியரை மாத்து. கியர் மாத்திரப்போ ஒதுங்குதா? அதை கண்ட்ரோல கொண்டுட்டு வரணும். ரைட் ரைட்டு. வேகமா போகுதுன்னா கொஞ்சம் ராங் ரூட்ல என்டர் ஆகுதுன்னா ஆக்சிலேட்டரை விடு. ஆக்சிலேட்டரை விடுப்பா. லைட் பிரேக் பண்ணி ரைட்ல திருப்பு. திருப்பு திருப்புப்பா, இன்னும் திருப்பு. இன்னும் லைட்டா அப்படி பிரேக் முடிச்சுக்க. கியரை டவுன் பண்ணு. ஹாரன் கொடு. ஏன்னா அங்கிட்ட இருந்து வர்றவங்க தெரியல நமக்கு, அதனால இவ்வளவு ஸ்லோ டவுன் பண்றோம். அப்ப நல்லா ஏறி போய் ரைட்ல திருப்பணும். திருப்புப்பா. போட்டோம். ஆக்சிலேட்டர் கொடு. ரோடு மோசமா இருக்கிறத கவனிக்கணும். அந்த பள்ளத்தை சென்டர் பண்ணிப்போம். கொஞ்சம் ரைட்.
ஸ்டடி ஹாரன் கொடுத்துப்போ. போட்ட ஆக்சிலேட்டர் கொடு. அங்க வேலை நடந்துட்டு இருக்கு பாரு, அதை கவனிச்சு நல்லா ரைட் ஒட்டி போனோம். எல்லாத்தையுமே கவனிக்கணும். ஹாரன் கொடுத்துக்கோ. ஸ்லோ டவுன் பண்ணு பிரேக் பண்ணு. எங்க வருதுன்னு பாத்தியா? என்ன சேட்டை? இன்னும் ஸ்லோ டவுன் பண்ணு. கிளட்ச நல்லா மிதி. இன்னும் ஸ்லோ டவுன். பிரேக்கர் ரிலீஸ் பண்ணு. போட்டோம். அப்படியே லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்துப்போ. லெஃப்ட் வரட்டும். சுத்துப்பா. ஆக்சிலேட்டர் விட்டுட்டு சுத்துப்பா. ஒண்ணு ஸ்டேரிங் உள்ள வரணும், இல்ல ஆக்சிலேட்டர் மெதுவாக கொடுக்கணும். ஆக்சிலேட்டர் வேகமா கொடுத்து ஸ்டேரிங் ராங் ரூட்ல இருந்தா எங்க போகும் வண்டி? கொஞ்சம் ரைட்டு. அங்கங்க போகுது வண்டி. ஆக்சிலேட்டர் விடு. ரைட்ல திருப்பு. ஆக்சிலேட்டர் விட்டு வரட்டும். லெஃப்ட் வரட்டும். ஸ்டடி. பல்ல பார்த்து வரணும். வா லெஃப்ட் வா. ஸ்டடி. பின்னாடி மிரர் பார்த்துக்க. பிரேக்ல வா. ஸ்டேரிங் வந்து ராங் ரூட்ல இருந்துச்சுன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கூடாது. அவரை நோக்கி போனா அவர்கிட்ட தானே போகும் வண்டி. இந்த கேப்ல அந்த கார் போகுமான்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும்ல. ரைட். போட்டோம். ஆக்சிலேட்டர் கூட அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. ரைட்ல திருப்பு. திருப்ப சொன்னா ஏன் யோசிக்கிற? ரொம்ப ரைட் போயிருமா? ரைட் போ. ரைட். ஒன்ன பார்த்து ஒன்ன பார்க்காம இருக்க கூடாது. எல்லா விஷயத்தையும் கவனிக்கணும். வரட்டும் லெஃப்ட். ஸ்பீட் பிரேக்கர். வரட்டும் லெஃப்ட். போட்ட ஆக்சிலேட்டர். நான் ரைட்டு. ஹாரன். அவர் போன் பார்த்துட்டே போறாரு. திடீர்னு உள்ள என்ட்ரு ஆயிட்டா என்ன பண்ண முடியும்? ஒரு ஆர்ட் கொடுக்கணும்ல. அதெல்லாம் நடந்து போறவங்கள கூட நம்பி போயிடலாம். போன் பார்த்துட்டே போறவங்கள நம்ப முடியாது. கவனம் இங்கேயே இருக்காது. வரட்டும் லெஃப்ட். போட்ட ஆக்சிலேட்டர் கூட. ஒரு வண்டியை பார்த்தோன்னே இந்த கார் வந்து அப்படியே பம்புது. நான் அந்த ரோட்லயே இல்ல. ஷிஃப்ட் பண்ணிக்க. கிளட்ச சரியா மிதிச்சு போட்டா விடுவோம். கிளட்ச் தான் இம்பார்ட்டன்ட். லாரி வருது. கிளட்ச மிதி. பிரேக்க மிதிச்சுக்கோ. இன்னும் மிதி பிரேக்க. பிரேக்க விடு. ஃபர்ஸ்ட் கியர் மாத்து. போட்ட ஆக்சிலேட்டர் குடு போட்டோம். இன்னும் கூட ஆக்சிலேட்டர் கியர் ஷிஃப்ட் பண்ணு. செகண்ட். போலாம். கியர் ஷிஃப்ட் பண்ணு. தேர்ட். ஓரளவு கண்டுபிடிச்சாச்சா என்ன கியர்ல இருந்து என்ன கியரை கூட்டுறோம், என்ன கியர்ல இருந்து ஸ்லோ ஆனா என்ன கியர் குறைக்கணும்ன்றதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சா? ஏன்னா நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது குனிஞ்சு கியர் என்ன கியர்ல இருக்குன்னு பார்க்க முடியாது. அப்போ நம்ம வேகத்தை பொறுத்து கியரை குறைக்கிறது கூட்டுறதுன்னு வச்சுக்கணும். பிரேக்ல வா. ஸ்லோ டவுன் பண்ணுங்க. நல்லா பிரேக் மதிச்சு போ. ரைட்ல திருப்பு. போட்டோம். ஆக்சிலேட்டர் கொடுத்து ரைட்ல திருப்புப்பா. ரைட்.
முடிவு டக்கு எடுக்க முடியல. அது அடுத்தடுத்து என்னென்ன வருமோ அப்படின்றது பண்றதுக்கு ரெடி ஆக முடியல நமக்கு. ஒண்ணு யோசிக்கிறதுக்குள்ள இன்னொன்னு நடந்துருது. வரணும், அழகா ஓட்டுற, தைரியமா பண்ணு. ஸ்டடி போட்டோம். ஆக்சிலேட்டர் கூட பத்தியா சைன் போர்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. அப்ப நைட்ல நம்ம ஹெட்லாம் போடும் போது இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் போது நமக்கு ரோடு தெரியும், இப்படிதான் பாதை போகுதுன்றது. கியர் ஷிஃப்ட் பண்ண என்ன பழகணும், கியர் மாத்துறப்ப ஸ்டேரிங் மாறக்கூடாதுன்னு நினைக்கணும். சரியா? ஒவ்வொரு தடவையும் கியர் மாத்துறப்பெல்லாம் ஒண்ணு கிளச்சம் வச்சு கியர் போடுறது இல்ல, இல்லாட்டி ஸ்டேரிங்க சரியா பிடிக்கிறது இல்ல. கியரை கரெக்டா போட்டா ஆக்சிடென்ட் காலிடுவோம். ரோட்ல தானே வரான் அவரால் அவரு. போட்டு இப்ப ஆக்சிடென்ட்ல கூட அவ்வளவுதான். ஏத்தாப்புல யாராவது வந்து டக்குன்னு கால் எடுத்துடணும் ஆக்சிடென்ட்ல இருந்து. ஸ்லோ டவுன் பண்ணிக்க. ஸ்லோ டவுன்னா பிரேக்கை வச்சு இன்ஜினை ஸ்லோ பண்ணி அப்புறமா கிளச்சம் வச்சு கியரை குறைக்கணும். கிளச்ச மிதி, பிரேக்க மிதி, அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க. கிளச்ச மிதிச்சு பிரேக், கியர் நியூட்ரல். இதுல பாத்தேனாப்பா, நம்ம இவ்வளவு நேரம் வில்லேஜ் ரோடுக்குள்ள வந்து வந்தோம் இல்லையா? இப்ப அடுத்து ஜாயிண்ட் ஆகுறது எதுனா இந்த ஹைவே. இந்த ஹைவே வந்து எதுனா கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் இந்த ஹைவே போய்கிட்டு தான் இருக்கும். சரியா? இப்ப நம்ம போகக்கூடிய பாதை எதுனா ஸ்ட்ரைட்டா போகணும். இப்ப இந்த ரோட கிராஸ் பண்ணி போகணும். சரியா? அது வரும். இந்த ரைட்ல இருந்து வர்ற வண்டிகளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்பீட் பிரேக்கர் தாண்டி அங்க போய் நின்றுக்கணும். சரியா? இப்ப இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிடும். அடுத்து இந்த ஏரியாவில, இந்த ஃப்ரண்ட்ல நம்ம போகக்கூடிய இந்த ஏரியாவுல வண்டி வரலன்னா கொஞ்சம் தள்ளி நம்ம போயிடணும். அப்ப சென்டர்ல போய் நின்றுக்கணும். அப்புறம் அங்கிட்டு இருந்து லெஃப்ட்ல இருந்து வண்டி வரும் இல்லையா? இப்ப ரைட்ல இருந்து வர்றப்போ நம்ம இங்க நிக்கிறோம், இந்த டூல நிக்கிற இடத்துல வண்டி வராத போது நல்லா நகர்த்தி நடுவுல போய் நின்றுக்கணும். திருப்பி லெஃப்ட்ல இருந்து வர்ற வண்டிகளை நோட் பண்ணி அவங்க போனதுக்கு அப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டா போய்க்கணும். சரியா? நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன், அதன்படி கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஹைவே ஹைவே எல்லாரும் வேகமா வருவாங்களே, பிரேக் மிதி மிதி மிதி, பிரேக் பின்னாடி போயிடாம ஆஃப் ஆஃப் கிளச்சுக்கு வா. பிரேக்ல இருந்து கொஞ்சம் காலடு, பிரேக்ல இருந்து காலடு, கொஞ்சம் கிளச்ல இருந்து காலடு. ஸ்டார்ட் பண்ண வண்டி. ஆஃப் கிளச்சுக்கு வா. பிரேக்ல இருந்து காலடு, கொஞ்சம் கிளச்ல இருந்து காலடு. அப்படியே பிடிச்சுக்க பிடிச்சுக்க. பிரேக் மிதி மிதி மிதி, பிடிச்சுக்க. நீ மிதிக்கணும்டா, இருடா. வெயிட் பண்ணு, கிளச்ச லைட்டா அப்படி மிதிச்சுக்க. இந்த வண்டியை வெயிட் பண்ணு, இந்த வண்டியெல்லாம் போட்டு கிளச்ச மிதிக்க சொன்னா ஏன் விட்ட? வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, போலாம். எல்லா வண்டியும் போட்டு பொறுமையா எடுக்கணும். ஹைவேல பொறுமை தான் ரொம்ப முக்கியம். சரியா? இந்த பக்கம் மட்டும் தான் பார்க்க போறோம். சரியா? பிரேக் அவுட். வெயிட் பண்ண நம்ம போலாம். வெயிட் பண்ண யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தான் வந்து நிக்கிறோம். சரியா? நமக்கு ஃபியர் பிரேக் அவுட். கொஞ்சம் கிளச்ல இருந்து காலடு. அவரும் வேகமா வர்றாரு. வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. பிரேக் அவுட். கொஞ்சம் கிளச்ல இருந்து காலடு, கொஞ்சம் கிளச்ச விடு. லைட்டா ஆக்சிலேட்டர் கொடு. குடுப்பா குடுப்பா. போலாம் போலாம், போட்டுப்பா. குடுப்பா ஆக்சிலேட்டர், பழைக்காதப்பா, குடுப்பா. போலாம்ப்பா. ஒரே இறைச்சல் ஆயிருச்சு. வரட்டும் வரட்டும். அப்படியே லெஃப்ட் வா, லெஃப்ட் வா. என்ன வா, ரைட்ல திருப்பு. கிளச்ச மீதி, அப்படியே பிரேக் கொடுத்து நிறுத்து. கியர் நியூட். சரியா? எடுக்கலாமா? கியர் போட்டுக்கோ. ஹார்ன் அடிச்சு மிரர் பார்த்தடி. போலாம். போட்டு போட்டு ஆக்சிலேட்டர் கொடுப்பா. இப்ப இந்த ஹைவே கிராஸ் பண்ணி வந்தோம் இல்லையா? அது எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், பொறுமையா நின்னுதான் கிராஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே 150 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்துலதான் வருவாங்க. சரியா? அதனால நம்ம வந்து ரொம்ப கவனமா நின்னு கிராஸ் பண்ணி வரணும்.
கொஞ்சம் ரைட்டு போஸ்ட் கிட்ட போகுது பாரு. போட்டோ ஆக்சிலேட்டர் போட்டோ ஆக்சிலேட்டர் கொடு. போய் கியர் ஷிஃப்ட் பண்ணு. போட்டோ ஆக்சிலேட்டர் கொடு. அப்படியே திருப்பிக்கப்பா திருப்புப்பா. ஸ்டேரிங் திரும்பல, கண்ணுதான் திரும்புது. இப்படி திரும்ப வேண்டாமா? திரும்பினாதானே திரும்பும். ஆட்டோவை பார்த்துட்டு இருக்க, இவரை பார்க்க வேண்டாமா? இந்த பள்ளத்தெல்லாம் பார்த்து திருப்பணும். பிரேக்ல வா. ஒரு ஹார்ன் அடிக்கிறாரு. பிரேக்ல வா. ஸ்லோ டவுன் பண்ணிக்க. ஏற டவுன். பின்னாடி இருந்து ஹார்ன் சவுண்ட் கேட்டா அவங்க ஓவர் டேக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா? பிரேக்ல வா. ஸ்லோ டவுன் பண்ணிக்க. விடும்போது கிளச்ச மெதுவா விடு. ஒவ்வொரு தடையும் பூச்சி பூச்சி போகுது. போட்டோ ஆக்சிலேட்டர் கூட. கொடுக்குற ஆக்சிலேட்டரும் நிதானமா கொடுக்கணும். ஜர்க்கு வராம கொடுக்கணும். ரைட்ல இருந்து போட்டோ ஹார்ன் கொடுத்து பிரேக்ல வா. ஸ்லோ டவுன் பண்ணிக்க. கிளச் மிதி. நல்லா பிரேக் மிதி. அப்படியே ரைட்ல திருப்பு. கிளச்ச நல்லா மிதிச்சுக்க. ரைட்ல திருப்பு. பிரேக் விடு. கொஞ்சம் கிளச்ச ரிலீஸ் பண்ண. ஆஃப் கிளச் விட்டக்கூடாது. விட்டா ஆஃப் ஆயிருது இடத்துல. ரைட்ல திருப்பு. இப்படி திருப்பினாதான் வண்டி ரோட்டுக்கு வரும். போட்டோ ஆக்சிலேட்டர் கூட. இவ்வளவு நேரம் ஸ்டேரிங் பிடிச்சனா உனக்கு? இல்ல ஒரு வண்டி பார்த்த உடனே ஏன் ஸ்டேரிங் ஒதுங்குது? நான் இதையும் தொடாம இருக்கணும்னா நீ உன்னோட இதை பிக்கப் வரணும். சரியா? கவனம் இன்னும் வரணும். ஸ்டேரிங் அங்க பார்த்தோன்னே நீ ரைட்டா பிடிக்க கூடாது. அப்படியே ரைட்டு. ஆக்சிடென்ட் கால் எடு. ஸ்லோ டவுன் பண்ணிக்க. ஏறி வர்றாங்க பாரு. இன்னும் ஸ்லோ டவுன். பிரேக் விடு. போச்சு. மறுபடியும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. கிளச்சை மிதிக்கணும். லைட்டா பிரேக்கை மிதிக்கணும். இந்த வைப்பர்ல இருந்து ஸ்பீட் பிரேக்கர் மறையும். பிரேக்கை விடணும். அப்படி ஸ்லோவா கிளச்சை விட்டு ஆக்சிலேட்டர் அப்படியே பிடிச்சு போயிடணும். அவ்வளவுதான். அப்படின்னா எத்தனை ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கினாலும் என்ன செய்யாது? ஜர்க் ஆகாதுன்றத விட வண்டி ஆஃப் ஆகாது. அங்க ரோடு மோசமா இருக்கு. ஆக்சிடென்ட் கால் எடு. ஸ்லோ டவுன் பண்ணிக்க. பண்ணு. பிரேக் பண்ணு. பிரேக்கை ரிலீஸ் பண்ணு. நல்ல பள்ளம். போட்டோம். கொஞ்சம் ரைட். ரோட்ல ஓட்டணும், மணல்ல ஓட்டக்கூடாது. அந்த ரோடு அந்த இடத்துல பிரேக்ல வாப்பா. பிரச்சனை நல்லா மிதி. கொஞ்சம் ரைட்டு. நல்லா லெஃப்ட்ல ஏறி வா. மிரர் பார்த்து ஏறி வரணும். ரைட்ல திருப்பு. ஃபர்ஸ்ட் கியரை மாத்து. வண்டி போகாது இதுக்கு மேல. ஸ்லோவா கிளச்சை விட ஆக்சிலேட்டர் மீதி போட்டோம். ரைட். இன்னும் ரைட்டு. கியரை சேஞ்ச் பண்ணு. மெதுவா விடு கிளச்ச. கியர் ஷிஃப்ட் பண்ணிப்போ. இந்த ஆட்டோ ஏறாருன்னா உன்னை ஓவர்டேக் பண்ணுவார். பண்ணிட்டாரா? போட்டோம். ஒரு வண்டி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வண்டி எல்லாம் வரும்போது எப்படி டிரைவ் பண்ணிக்கிறோம்? அந்த வண்டியோட நம்பர் பிளேட் மறையறதுக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம பேனட் வரைக்கும் போய்க்கலாம். சரியா? வாட்டர் லெஃப்ட்.
ஆக்சிடென்ட் இருந்து கால் எடு, கிளட்ச் மிதி, ரைட் அப்படி பிரேக் மிதிச்சு வா, பிரேக்கர் ரிலீஸ் பண்ண, செகண்ட் கியருக்கு வா, கியரை குறைக்கணும். குறைக்காம விட்டா ஆஃப் ஆயிரும். வரட்டும், லெஃப்ட் வரட்டும். இப்ப அவங்கலாம் நமக்கு பின்னாடி வர்றாங்கன்னா நம்மளோட நம்பர் பிளேட்டை நோட் பண்ணி தான் அவங்க வந்துட்டு இருப்பாங்க. சரியா? அவ்வளவு டிஸ்டன்ஸ் கேப்ல அவங்களோட பேனட் வந்து அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இருக்கோம். ஆக்சிடென்ட் வந்து காலோட அவர் போகட்டும். லைட்டா ஆக்சிலேட்டர் கொடு. இப்ப இந்த ரோடு வலது பக்கம் வளையுது. கொஞ்சம் ரைட். ஹாரன் கொடுத்துக்கோ. இப்ப கிளட்ச மீதி லைட்டா பிரேக் மிதிச்சு நிறுத்து வண்டிய. நிறுத்துப்பா. ஃபர்ஸ்ட் கியரை மாத்து. ஆஃப் கிளச்சுக்கு வந்து பிரேக் உடனே உயரம் அது. ஆக்சிலேட்டர் மிதி, மிதி ஆக்சிலேட்டர். ஆக்சிலேட்டர் மிதிச்சு கிளச்ச ரிலீஸ் பண்ணுப்பா. மிதி ஆக்சிலேட்டர். போட்டோம். இந்த டூ வீலர் வந்தது இல்லையா, அவ்வளவு கார்னர்ல உனக்கு ஏறது மட்டும் தான் இந்த கவனமா இருந்துச்சு. ஆனா இந்த பேனட் வந்து அந்த டூ வீலர்ல போய் டச் பண்ணிடக்கூடாது. ஏன் இவ்வளவு கிளிப்பா இருக்கு ஸ்டேரிங், ஃப்ரீயா இல்லாம? ஏன் இவ்வளவு டைட்டா பிடிச்சிருக்க? அவரு ஒரு பாட்டுக்கு தானே போறாரு. ஆக்சிலேட்டரை விட ஸ்பீட் பிரேக்கர் பாக்கலையா? இப்ப ஆக்சிலேட்டர் மிதிச்சு போ. இந்த காரோடைய அந்த கார்னர், ரைட் கார்னர், இந்த லெஃப்ட் கார்னர் ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பா வேணும். சரியா? அந்த வண்டி டூ வீலரா இருந்தா நம்பர் பிளேட் மறையிற வரைக்கும் இந்த கார்னர்ல போலாம். அதே மாதிரி நிப்பாட்டுறதா இருந்தாலும் அந்த நம்பர் பிளேட் மறையிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், போய் நிப்பாட்டிக்கலாம். கொஞ்சம் ரைட். ரொம்ப கவனமா ஓட்டணும். இப்படிதான் இடைஞ்சல் பண்றதுக்குதான் நிறைய பேர் வருவாங்க. பண்ணலைன்னு சொல்லுவாங்க, பண்ணிட்டேன்னுவாங்க. கிளட்ச மீதி, பிரேக்க மீதி, பிரேக்க மீதி. பிரேக்குங்க, பிரேக் விடு. நியூட்ரல், ஹேண்ட் பிரேக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு எந்த மாதிரி கிளாஸ் போனோம் பாத்தீங்கன்னா, போய்கிட்டு இருக்கும் போது ரன்னிங் பிரேக் எப்படி பண்றது அப்படின்றத பார்த்தோம். அந்த ரன்னிங் பிரேக் இதனால வரைக்கும் எல்லாருக்கும் டவுட்டா இருக்கும். இந்த வீடியோ திரும்ப திரும்ப நீங்க நோட் பண்ணி பாருங்க. நான் சொல்ற அந்த விதம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, கிராமத்து ரோட்ல எல்லாம் போயிட்டு வந்தோம். சிங்கிள் ரோடு இருக்கும், அதுக்குள்ள ஏத்தாப்புல வண்டி வந்தா எப்படி ஓட்டணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ் பெண்டிங்லாம் நிறைய வந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எஸ் பெண்டிங் பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப லாங்கா ஏறி போய் ரொம்ப ரைட் ஏறி லெஃப்ட் ஏறி இந்த மாதிரி தான் போற மாதிரி வந்துச்சு. ஸோ அதுல திரும்புற இடத்துல எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி மெதுவா திருப்பி போகணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்கும். ஏன்னா இது வேகமா போறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே செய்வாங்க, ஆக்சிலேட்டர் விட்டுருவாங்க, திருப்புவாங்க, திரும்ப ஆக்சிலேட்டர் கொடுப்பாங்க, திரும்ப ஒரு லெஃப்டோ ரைட்டோ திருப்புவாங்க. ஸோ எந்த அந்த கார்னர்ல திரும்புற இடத்துல என்ன பண்ணணும், ஒரு பக்கமா ஸ்டேரிங் இழுத்துட்டு போயிடக்கூடாது நமக்கு. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல நிறைய பேருக்கு எல்லா பயமும் இருக்கும், ஏன்னா இப்படி இருக்கே ரோடு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுல என்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி வரணும்ன்றத நிறைய டிப்ஸ் சொன்னேன். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து இந்த டிராவலிங் வந்து இன்னையோட இப்போ ஃபினிஷிங் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தம்பி வந்து இன்னைக்கு ட்ரை பண்றாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத கேட்போம். சொல்லுங்கப்பா, இன்னைக்கு எப்படி ட்ரை பண்ணீங்க? உங்களோட அந்த ரோடோட டிஃப்ரெண்ட் ரோடா வந்துச்சு இல்லையா? கிராமத்து சாலைகள்ல போனோம், வளைவுகள்ல போனோம். திடீர்னு வந்து ஒரு 2-3 வண்டி வரும்போது அந்த வளைவுகள்ல என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு இதா இருந்திருக்கும் இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு பயமோ அது இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணா நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் தோணி இருக்கும் இல்லையா? சோ அதை நீங்க வந்து சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு அதிகம் பள்ளம் அதிகமா இருந்துச்சு மேம். அந்த இதுல எப்படி ரன்னிங் பிரேக் பண்ணி வண்டி எப்படி குறைக்கிறது அப்படின்றத நிறைய சொன்னீங்க. அதுல ஆஃப் பண்ணாம போயிட்டீங்க. ஆஃப் பண்ணாம வந்தது மேடம். அதே மாதிரி எஸ்பெண்ட்ல எப்படி கரெக்டா ஏறி இப்படி போகணும், லெஃப்ட் சைடுனா எப்படி திரும்பணும், அதே மாதிரி ஹைவேல எப்படி போறது அப்படின்றத மெயினா ஹைவேல நம்ம கிராஸ் பண்ணோம், அதை சொல்ல மறந்துட்டேன். இப்ப ஹைவேல வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் வண்டி என்ன பண்ணிக்கணும், நிறுத்தி நிதானமா தான் ரோட கிராஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஹை ஸ்பீட்ல வருவாங்க. சோ அவங்களுக்கும் ஒரு ஐடியாவோட தான் அந்த ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம திடீர்னு என்ன பண்ண முடியாது, என்டர் ஆயிட முடியாது, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. மெயினா இதை தெரிஞ்சுக்கிறணும். ஒருத்தவங்க சடனா வந்துட்டாங்கன்னா, ஒரு வண்டியோட வேகம் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா சடனா பிரேக் கொடுக்க முடியாது. அதனால அந்த டிரைவரை நம்ம குறைய சொல்ல முடியாது. நம்ம பண்ற தப்பு, சடனா வந்து என்ன பண்ணிடக்கூடாது, ரோட கிராஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டு 10, 20, செகண்ட் கியர் 20, தேர்ட் கியர் 40 இப்படிதானே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆன ஸ்பீடு சடனா நம்ம ரோட கிராஸ் பண்ணும்போது அந்த டிரைவர் டக்குன்னு குறைக்க முடியுமா? முடியாது. சோ அதனால இது வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரிதான். ரோட யாரும் டக்குன்னு கிராஸ் பண்ணிடாதீங்க. அப்படி கிராஸ் பண்ணா அவருக்கு என்ன பாதிப்பு ஆகும்னா இன்சிடென்ட் தான் ஆகும்.
ஸோ அவரால் அந்த இன்ஜினை வந்து டக்குன்னு குறைக்க முடியாது. அதனால ஹைவே ரோட்ஸ்ல எப்பவுமே நீங்க கவனமா தான் டிரைவ் பண்ணிக்கிறணும், கவனமா தான் ரோட கிராஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட இன்னைக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த கிளாஸஸ் திரும்ப அடுத்த நாள் நம்ம வந்து தொடருவோம். அதுல வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும், இன்னும் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை நீங்க வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த டவுட்லாம் நான் கிளியர் பண்றேன். ஸோ இவ்வளவு நாள் டிரைவ் பண்ணதுக்கும் இன்னைக்கு நான் வந்து அவ்வளவா ஸ்டேரிங் பிடிக்கல இல்லையா? உங்களுக்கே ஒரு ஐடியா தோணி இருக்கும். நம்ம வந்து முத நாள் ஓட்டுனதுக்கும் இன்னைக்கு ஒரு 7 கிளாஸ் 8 கிளாஸா 7வது கிளாஸ். சோ உங்களோட இது எப்படி இருக்கு? முத நாள் ஓட்டுனதுக்கும் இந்த 8வது கிளாஸ்க்கு ஓட்டுறதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? இன்னைக்கு நிறையவே சொன்னீங்க மேடம். அதே மாதிரி இன்னைக்கு டேர்னிங் வந்துச்சு, அதே மாதிரி பள்ளத்துல எப்படி இறங்குறதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ரன்னிங் பிரேக் எப்படி பண்றது அப்படின்றத சொன்னீங்க. ஹைவேல எப்படி கிராஸ் பண்ணி போறது அப்படின்றத எப்படி சொன்னீங்க மேடம். இன்னைக்கு நிறையவே அப்சர்வ் ஆச்சு மேடம். அப்சர்வ் ஆயிடுச்சு. அதாவது முத நாள் வந்து காருக்குள்ள ஏறி உட்கார்றப்ப என்ன நினைச்சிருப்பீங்க? ஐயோ இதெல்லாம் இப்படி இருக்கே, ஒரு டிஃப்ரெண்டா இருக்கே, பைக் மாதிரி இல்லையே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. கிளட்ச விடும்போது ஆஃப் ஆயிருமோ அப்படின்ற ஒரு எத்தனையோ தடவை எடுத்திருப்பீங்க, காலெல்லாம் வலிச்சிருக்கும். அந்த தொடர்ந்து 8வது கிளாஸ்க்கு வரும்போது ஒரு டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். நிறைய வந்து என்ன பண்ணிருக்க மாட்டோம், கிளட்ச் அடிக்கடி யூஸ் பண்ணிருக்க மாட்டோம், ஒரே தான் ஆக்சிடென்ட் கொடுத்து போயிருப்போம். அதுலயே ரன்னிங் பிரேக்னு வர்றப்ப பிரேக் தான் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்போம். ஆஃப் ஆகாம இருக்கிறப்பதான் என்ன பண்ணிருப்போம், ஆஃப் ஆக போதோ அப்படின்றப்பதான் கிளட்சம் வச்சிருப்போம். சோ இந்த கிளட்சோட வேலைகள் வந்து கம்மியா இருந்திருக்கும். சோ அப்ப இந்த 8வது கிளாஸ்ல வந்து நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் என்ன ஆகும், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்திருப்பேன். எப்ப என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குறையுதோ அப்ப நீங்க நல்லா ஓட்டுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த டூ வீலர் பைக் ஓட்டிட்டோமே, நம்ம கார் நல்லா ஓட்டுவோம் அப்படின்றத நினைச்சுதான் மேடம். கார் வேற, டூ வீலர் வேற. ஓகேவா? அத மைண்ட் செட் பண்ணிக்கணும். அது மாதிரி டூ வீலர் கான்செப்ட்லயே வண்டி ஓட்டக்கூடாது. கார்ன்றது இவ்வளவு பெருசா இருக்கு, இந்த அளவுக்கு அந்த பாதைக்குள்ள அந்த கார் போயிருமான்றத டிசைட் பண்ணி தான் டிரைவ் பண்ணிக்கணும். பைக்னா நம்ம நுழைஞ்சு அப்படி போயிடலாம். கார்னா நம்ம ஒரு கணிச்சுதான் போகணும் அப்படின்றத நல்லா சொல்லிக்கிட்டீங்க. ஓகே, டன். நான் இதே அடுத்து நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மீட் பண்ணுவோம். நீங்க என்னோட டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.